வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உக்ரைனின் சீவிரோடோனெட்ஸ்க் பகுதியில் தீவிரமடையும் போர். ஆயுதங்களை துறந்து சரணடைய உக்ரைன் படைகளுக்கு ரஷ்யா அறிவுரை. உக்ரைனுக்கு கூடுதல் கனரக ராணுவ ஆயுதங்களை வழங்க முடிவு. நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அறிவிப்பு. உக்ரைனுக்கு ராணுவ ஆயுதங்களை வழங்கும் மேற்கத்திய நாடுகளுக்கு மெக்சிகோ அதிபர் கண்டனம். மோசமான சூழலுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை. இலங்கையில் நிதி பற்றாக்குறையால் சத்துணவு திட்டம் நிறுத்தம். 12 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என தகவல். இந்தியாவிலிருந்து வரும் கோதுமை பொருட்களை மறு ஏற்றுமதி செய்ய ஐக்கிய அரபு அமீரகம் தற்காலிக தடை. சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் முடிவு என தகவல். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கூட்டம். பொது வேட்பாளரை களமிறக்க தீர்மானம். அலைக்கற்றை ஏலத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 4Gயை விட 10 மடங்கு வேகம் அதிகமாக இருக்கும் என தகவல். தமிழகத்தில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்பே தண்ணீர் பஞ்சத்திற்கு காரணம் என சென்னை உயர்நீதிமன்றம் சாடல். திட்டமிட்டபடி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும். இணையதளங்களில் பதிவேற்றும் பணி நிறைவடைந்ததாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. தமிழக கோவில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடு. இந்து அறநிலையத்துறை நடவடிக்கை. சென்னையில் அடையாறு உள்ளிட்ட 4 மண்டலங்களில் கொரோனா தொற்று அதிகரிப்பு. பரிசோதனைகளை அதிகரிக்க சுகாதாரத்துறை முடிவு. தூத்துக்குடி NLCயில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். தொடர் போராட்டத்தால் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. தமிழகத்தில் முடிவுக்கு வந்தது மீன்பிடி தடை காலம். படகுகளுக்கு பூஜை செய்து கடலுக்கு சென்ற மீனவர்கள். வரத்து அதிகரிப்பால் 30 லட்சம் ரூபாய்க்கு பட்டுக்கூடு விற்பனை. விலை அதிகரிப்பால் தருமபுரி விவசாயிகள் மகிழ்ச்சி. பாலாற்றில் கலக்கப்படும் தோல் கழிவுகளால் மாசடையும் தண்ணீர். உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளிடம் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 112.10 அடியாக உயர்வு. நூல் விலை உயர்வுக்கு எதிராக போராடும் விசைத்தறி உரிமையாளர்கள். தொடரும் போராட்டத்தால் 1.76 கோடி ரூபாய் உற்பத்தி பாதிப்பு. தேனியில் LED பல்புகள் வாங்கியதில் 1 கோடி ரூபாய் ஊழல் என புகார். 13 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு. தேனி பெரிய குளத்தில் 2வது நாளாக தொடரும் பெட்ரோல் தட்டுப்பாடு. 1 மணி நேரம் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பி சென்ற வாகன ஓட்டிகள். குறைந்த விலைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யும் மாநிலம் தமிழகம். அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல்.
பட்டியலின மக்களுக்கு பாரதிய ஜனதா செய்தது என்ன என்பதை விவாதிக்க தயார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சவால். சர்வதேச அளவில் நடைபெற்ற இன்றைய முக்கிய செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். உக்ரைனின் கிழக்கு பகுதிகளில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள ரஷ்ய படையினர் உக்ரைன் வசமுள்ள லூஹான்ஸ் மாகாணத்தின் சிவி ரோடோனட்ஸ்க் பகுதியை கைப்பற்றுவதில் கவனம் செலுத்தி வருகின்றனர். இங்குள்ள ஒரு ரசாயன ஆலையில் அதிக எண்ணிக்கையிலான உக்ரைன் வீரர்களும் பொதுமக்களும் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் உக்ரைன் படையினர் ஆயுதங்களை துறந்து சரணடைய ரஷ்ய ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைனில் நுழைந்து தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்ய படைகளை வெளிநாடுகளின் உதவியுடன் உக்ரைன் ராணுவத்தினர் எதிர்கொண்டு வருகின்றனர். உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உதவி செய்து வருவது ரஷ்யாவை கோபமடைய வைத்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனுக்கு கூடுதல் கனரக ராணுவ ஆயுதங்களை வழங்கி உதவ நாட்டோ நாடுகள் முடிவு செய்துள்ளன. இதுகுறித்த அறிவிப்பை நெதர்லாந்து சென்றுள்ள நாட்டோ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் வெளியிட்டுள்ளார். உக்ரைனுக்கு உதவி வரும் மேற்கத்திய நாடுகளை வட அமெரிக்க நாடான மெக்சிகோ கடுமையாக சாடியுள்ளது. உக்ரைனுக்கு ராணுவ ஆயுதங்களை வழங்கும் வெளிநாடுகளின் நடவடிக்கை மேலும் மோசமான சூழலுக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் அதிக சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மானுவல் லோபஸ் ஆப்ரடார் எச்சரித்துள்ளார். இலங்கையில் 12 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சத்துணவு திட்டம் நிதி பற்றாக்குறையால் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மாணவர்களும் ஆசிரியர்களும் பள்ளிக்கூடங்களுக்கு வருகை தருவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் இவற்றுக்கெல்லாம் அரசு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு தப்ப முயன்ற 64 பேரை மீன்பிடி இழுவை படகுடன் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இலங்கை கிழக்கு கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் மூலம் கடல் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர முயற்சித்ததாக சந்தேகிக்கப்படும் 64 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 7 பேர் உட்பட 50 ஆண்கள், 2 முதல் 55 வயதுக்குட்பட்ட 11 பெண்கள் மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். சந்தேக நபர்கள் திருகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா ஆகிய 4 நாடுகள் ஒன்றிணைந்து புதிய கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த கூட்டமைப்பின் முதல் மாநாடு அடுத்த மாதம் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நடைபெறவுள்ளது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இஸ்ரேல் பிரதமர் நெப்தலி பென்னட், ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் முகமது பின் சையது அல் நஹ்யான் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்து வரும் கோதுமை மற்றும் கோதுமை தொடர்பான பொருட்களை ஏற்றுமதி மற்றும் மறு ஏற்றுமதி செய்ய 4 மாத காலத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் தடை விதித்துள்ளது. சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை கணக்கில் கொண்டு இந்த கோதுமை ஏற்றுமதி தடையை முடிவு எடுத்திருப்பதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையே விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அமீரகத்தையும் இந்தியாவையும் இணைக்கும் திடமான உறவுகளை பாராட்டும் வகையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என அந்நாட்டின் பொருளாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக தேசிய நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட பொது வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவார் என அறிவித்தனர். நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிட சரத்பவார் மறுப்பு தெரிவித்ததாக தெரிவித்துள்ளனர்.
இந்தியாவில் தற்போது வரை 4G அலைக்கற்றை மூலம் இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் 5G அலைக்கற்றை ஏலத்திற்கான பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளது. 5G தொலைத்தொடர்பு சேவை என்பது தற்போது நடைமுறையில் இருக்கும் 4G சேவையை விட 10 மடங்கு வேகம் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. 2022 இறுதிக்குள் இந்தியாவில் 5G சேவை நடைமுறைக்கு வரும் என இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் வாட்டி வதைக்கிறது. இந்நிலையில் இங்கு அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக நேற்று பதிவாகியுள்ளதாகவும் இங்கு அடுத்த 6 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் டெல்லிக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு ரஷ்ய நிறுவனம் புதிய வகை எரிபொருளை அனுப்பி வைத்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான கூடங்குளம் அணுமின் நிலையம் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. இங்குள்ள அணு உலைகளுக்கு UDVS என்ற எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் இங்குள்ள 1 மற்றும் 2ஆம் அணு உலைகளுக்கு ரஷ்யாவின் ரோசாட்டோம் என்ற நிறுவனம் TVS-2M என்ற புதிய வகை எரிபொருளை அனுப்பி வைத்துள்ளது. அடுத்த மாதம் இந்த எரிபொருள் நிரப்பப்பட்டதும் முதல் அணு உலை செயல்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும். கோவில்களில் மாற்றுத்திறனாளிகள் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு. சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது காணலாம். அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வடபெரும்பாக்கம் பகுதியில் நீர்நிலை மற்றும் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தின் மின் இணைப்பை துண்டிக்க உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இந்நிலையில் அதன் மேல்முறையீட்டு வழக்கை இன்று விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசு அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாகவே தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தண்ணீர் பஞ்சம் நிலவுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் வெளியாகிறது. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் வரும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு கடந்த மே மாதம் பொதுத் தேர்வு நடைபெற்றது. இதையடுத்து விடைத்தாள்களை திருத்தும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளதை அடுத்து திட்டமிட்டபடி நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு www.dge.tn.gov.in இணையதளத்தில் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்களுக்கு கிரீடம் அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட எடமலைப்பட்டி புதூரில் உள்ள மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் தன்னார்வலர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் இணைந்து 5 லட்சம் மதிப்பிலான பள்ளிக்கு தேவையான பொருட்கள் கல்வி சீராக வழங்கப்பட்டுள்ளது. தற்போது 1ஆம் வகுப்பு சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கு கிரீடம் அணிவித்து புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்டூடெண்ட் அதிகமாகும் போது தேவைகள் வகுப்பறைகள் தேவைப்படுது. ஆனால் அந்த வகுப்பறைகளை மாநகராட்சி எங்களுக்கு என்ன கேட்டாலும் மாநகராட்சி செய்கிறதுக்கு மாநகராட்சி இருக்குது. அது இல்லாமல் நான் தலைமை ஆசிரியராக நான் பணியேற்று 3 மாதம் தான் ஆகுது. நான் என்ன பண்ணேன், நானே ஸ்பான்சர் வாங்கி இந்த ஷெட்டு எல்லாமே போட்டிருக்கேன். அது இல்லாமல் குழந்தைங்க உட்கார்றதுக்கு மின்விசிறியோட ஷெட்டு போட்டிருக்கேன் 2 பக்கமும். நிறைய தக்காரை அணுகி நிறைய பேர் நம்ம பள்ளிக்காக செயல்பட தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட நாங்கள் பொருளெல்லாம் வாங்கி இது பண்ணிகிட்ருக்கோம். இன்னும்
இன்னும் என்னென்ன பண்ணணும், ஒரு லைப்ரரி போடலான்னு இருக்கோம். அந்த மாதிரி இன்னும் என்னென்ன வசதிகள் பண்ணுமோ அது எல்லாமே இந்த பள்ளிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் எல்லாத்துக்கும் என்னுடைய பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருக்கோவில்களில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் எளிதில் தரிசனம் செய்ய ஏதுவாக சாய்வு தளங்கள் மற்றும் சக்கர நாற்காலிகள் அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்ற விபரத்தினை பக்தர்கள் அறியும் வகையில் அறிவிப்பு செய்யப்பட வேண்டுமென இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. கோவில் நுழைவு வாயில் அருகே குறைந்தபட்சம் 5 சக்கர நாற்காலி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், கோவில்களில் இதற்காக ஒரு தனி பணியாளர் பொறுப்பில் இருக்க வேண்டும் எனவும் இணை ஆணையர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் 6 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் தேர்வு தேதி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடப்பாண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வை ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 2 கட்டங்களாக நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது. இதுவரை எழுத்துத் தேர்வாக நடைபெற்ற நிலையில் இந்த முறை கணினி முறையில் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனாவால் ஏற்படும் பாதிப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் ரிபன் மாளிகையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தொற்று பரவலை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன், தேனாம்பேட்டை, அடையாறு உள்ளிட்ட 4 மண்டலங்களில் தொற்று அதிகரித்து வருவதாகவும், சென்னையில் நாளை முதல் பரிசோதனை எண்ணிக்கை 5000ஆக அதிகரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முகக்கவசங்கள் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, இந்த சானிடைஸ் செய்து கொள்வது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாம் விலக்கு அளிக்கவே இல்லை. அது நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. முகக்கவசம் அணிவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. முகக்கவசங்கள் அணிவதன் மூலம்தான் இதிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். அதை தொடர்ச்சியாக நாம் சொல்லின்னு இருக்கிறோம். இதில் கட்டாயமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த நிலையை தவிர்த்து நம்ம உயிரை பாதுகாத்துக் கொள்வது என்பது அவசியம். அதனால் முகக்கவசம் அணிவது அவசியமானது என்பதை ஒவ்வொருமாக உணர வேண்டும். அந்த வகையில் முகக்கவசங்கள் அணிய வேண்டும். தர்மபுரி அங்காடிக்கு பட்டுக்கூடு வரத்து அதிகரிப்பால் 30 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகி உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய பட்டுக்கூடு ஏல அங்காடி தர்மபுரியில் அமைந்துள்ளது. தர்மபுரி பட்டுக்கூடு அங்காடியில் மஞ்சள், வெள்ளை என தினசரி 5 முதல் 8 டன் வரையிலான பட்டுக்கூடுகள் ஏலம் விடப்படும். நேற்றைய பட்டுக்கூடு ஏலத்தில் 72 விவசாயிகள் கொண்டு வந்த 5 டன் வெண் பட்டுக்கூடுகள் ஏலம் விடப்பட்டது. இது குறைந்தபட்சம் ரூபாய் 400க்கும் அதிகபட்சமாக ரூபாய் 735 ரூபாய்க்கும் ஏலம் போனது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. தமிழக, கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை குறைந்துள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக சரிந்து வந்தது. இந்நிலையில் தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 3996 கனஅடியாக அதிகரித்து உள்ளது. கரூர் மாவட்டத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கோரை பயிரிடப்பட்ட நிலையில் உரிய லாபம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோரை விற்பனை செய்யப்படும் தொகையில் 70% கூலிக்கே சென்று விடுவதால் நிலம் இருந்தும் எந்தவித பயனும் இல்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கோரையை அறுவடை செய்து காய வைக்க ஒரு கட்டுக்கு சுமார் 700 ரூபாய்க்கு மேல் செலவாவதாகவும், கட்டு ஒன்றுக்கு 300 ரூபாய் மட்டுமே விவசாயிகளுக்கு கிடைப்பதாக தெரிவிக்கின்றனர். தஞ்சையில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பசுமையாக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம், கவின்மிகு தஞ்சை இயக்கம் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து வீட்டிற்கு 1 விருட்சம் என்ற திட்டத்தின்படி 1 வருடத்திற்கு 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தஞ்சை அரசர் மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார்.
சென்னையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மின் நுகர்வு அதிகரித்துள்ளதாகவும் இந்தியாவிலேயே குறைந்த விலைக்கு நிலக்கரியை இறக்குமதி செய்வது தமிழகம்தான் எனவும் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சீரான மின் விநியோகம் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோடை காலத்தில் மின் விநியோகம் குறித்தும் வரக்கூடிய மழைக்காலங்களில் மின் விநியோகம் சீராக இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பட்டியலின மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்துள்ளது என்பதை பிற கட்சிகள் நேரில் வந்தால் விவாதிக்கலாம் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை இவ்வாறு தெரிவித்தார். தோல் கழிவுகளால் மாசடையும் பாலாறு, 61 நாட்களுக்கு பின் கடலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்கள், பருவநிலை மாற்றத்தால் போதிய மீன்கள் கிடைப்பதில்லை என மீனவர்கள் வேதனை உள்ளிட்ட செய்திகளை தற்போது காணலாம். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மீனவர்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்தது. தடைக்காலம் முடிந்து இன்று கடலுக்கு செல்வதை வான வேடிக்கையுடன் தூத்துக்குடி மீனவர்கள் கொண்டாடினர். கடலூர் மாவட்டத்தில் மீனவர்கள் அதிகாலையில் மீன்பிடி படகுகளுக்கு பூஜை செய்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் தேவாலய அருட்பணியாளர்கள் கடல் அன்னைக்கும் விசை படகுகளுக்கும் புனித நீர் தெளித்து சிறப்பு பிரார்த்தனைகள் செய்த பின் மீனவர்களை கடலுக்கு அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் நாகூரில் மேலப்பட்டினச்சேரி மற்றும் கீழப்பட்டினச்சேரி கிராம மீனவர்களுக்கு இடையே மீன் விற்பனை தொடர்பாக துறைமுகத்தில் இன்று மோதல் வெடித்தது. இதில் ஒரு தரப்பு மீனவர்கள் மற்றொரு தரப்பின் மீன்களை தரையில் கொட்டி போராட்டம் நடத்தினர். அப்போது மீனவர் ஒருவர் டீசலை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின் அங்கு வந்த மீன்வளத்துறை இணை இயக்குநர் ஜெயராஜ் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். வேதாரண்யம் கடற்பகுதியில் மீன்பிடிக்க சென்ற ஃபைபர் படகு மீனவர்களுக்கு போதிய மீன்கள் கிடைக்காததால் கவலையடைந்துள்ளனர். ஆறுகாட்டுத்துறையில் பெரும்பாலான மீனவர்கள் இன்ஜின் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகுகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தற்போது போதிய அளவிலான மீன்கள் கிடைப்பதில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் டீசல் செலவிற்கு கூட போதிய விலை கிடைப்பதில்லை என கூறுகின்றனர். சாலை நடுவே படுத்து உறங்கிய கரடியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் மைசூர் நெடுஞ்சாலை நடுவே கரடி ஒன்று படுத்து உறங்கியது. இதனால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்தி கரடி செல்லும் வரை காத்திருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி என்எல்சி நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் 500 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் என்எல்சி தமிழக மின் நிறுவனத்தில் தொழிலாளர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலை உள்ளதாக கூறி சிஐடியு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும், தேசிய விடுமுறை பண்டிகை விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்றும், என்டிபிஎல் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு மருத்துவ வசதி, கழிவறை வசதி, கேண்டீன் வசதி உள்ளிட்ட அடிப்படை குடிநீர் வசதி உள்ளிட்டவை வேண்டும் என்றும் கேட்டும் கடந்த 2 நாட்களாக என்டிபிஎல் அனல்மில்லிய வளாகம் முன்பாக தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குடிநீர் விநியோகம் செய்யும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாக சாலையில் செல்கிறது. எனவே குடிநீர் வீணாவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பாலாற்றில் திறந்துவிடப்படும் தோல் கழிவுகளால் ஆறு முழுவதும் நுரை பொங்கி காணப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதை பயன்படுத்தி பாலாற்றில் மழை நீருடன் சேர்ந்து தோல் கழிவுகளும் அதிக அளவு வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஆற்றில் நுரை பொங்கி ஓடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஓமலூர் வட்டாரத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் விவசாய பணிகளுக்கும் அனுமதிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு கிராமத்திலும் 90% விவசாய பணியாளர்கள் தற்போது 100 நாள் வேலைக்கு செல்கின்றனர். கிராமங்களில் உள்ள ஏரி, குளம், நீர்வரத்து, கால்வாய், பாசன கால்வாய் உள்ளிட்டவைகள் தூர்வாறுதல், சாலையோர புதர்கள் அகற்றுதல் உள்ளிட்ட பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் விவசாய பணிகளுக்கு ஆட்கள் கிடைக்காமல் பலர் விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நூல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ராஜபாளையம் மற்றும் ஆவரம்பட்டியில் விசைத்தறி உரிமையாளர்கள் நடத்தி வரும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக ஏற்பட்டுள்ள உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் காரணமாக வேலையின்றி உள்ள தொழிலாளர்களுக்கு 55 லட்சம் ரூபாய் ஊதிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் போராட்டம் காரணமாக உற்பத்தி இழப்பிற்கு 1,76 லட்சம் எட்டியுள்ள நிலையில் அரசுக்கு 8,80,000 ரூபாய் ஜிஎஸ்டி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. காவல் உயரதிகாரிகளுடன் எடுக்கும் புகைப்படத்தை சுயலாபத்திற்கு பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் கோவை மாவட்டத்தில் காவல் ஆணையாளர் மற்றும் துணை ஆணையாளர் உட்பட அதிகாரிகளை காண வரும் பார்வையாளர்கள் அல்லது ஏதேனும் பங்கு பெறும் நிகழ்ச்சிகள், அமைப்பாளர்கள் எவரேனும் எடுத்துக் கொள்ளும் புகைப்படங்களை தனிப்பட்ட சுயலாபத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீறினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 2 நாட்களாக தொடரும் கனமழை. 14 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. மதுராந்தகத்தில் ஏரி நீரை சேமிக்க விவசாயிகள் கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது காணலாம். தேனி மாவட்டத்தில் உள்ள பேரூராட்சிகளுக்கு எல்இடி பல்புகள் வாங்கியதில் 1 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேரூராட்சிகள் முன்னாள் பெண் உதவி இயக்குநர், 10 பேரூராட்சிகளின் செயல் அலுவலர்கள், 2 ஒப்பந்ததாரர்கள் என 13 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து தேனி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளில் இரவு நேரங்களில் பெட்ரோல் ஸ்டாக் இல்லை என கூறி மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பெரியகுளம் பகுதியில் 2 பெட்ரோல் பங்குகளில் மட்டுமே பெட்ரோல் விநியோகம் செய்யப்படுவதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து வாகன ஓட்டிகள் பெட்ரோலை நிரப்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பாலமலை, பெருமாள் மலை, பண்ணை காடு உள்ளிட்ட பகுதிகள் மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளாக உள்ளன. கடந்த சில நாட்களாக அங்கு பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து நேற்று காலை வரை 80 அடியாக இருந்த நீர்வரத்து அதிகரித்து 113 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் மஞ்சளாறு அணையில் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 57 அடியில் 40.90 அடியாக இருந்த நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 43 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2411 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மதுராந்தகம் ஏரியில் 120 கோடி ரூபாய் செலவில் கடந்த 6ஆம் தேதி முதல் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது.
இப்பணிக்காக அந்த ஏரியின் தண்ணீர் கிளியாற்றில் திறக்கப்பட்டு கடலில் விடப்படுகிறது. இந்த நிலையில் கிளியாற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரை அருகில் உள்ள முன்னூத்திக்குப்பம், முள்ளி வளர்ப்பறை ஆகிய கிராமங்களில் உள்ள ஏரிகளில் சேமித்து வைக்க விவசாயிகள் பொதுப்பணித்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஷூட்டிங் மட்டம் பகுதியில் பெய்த கனமழையால் ராட்சத மரம் ஒன்று சாலையில் விழுந்தது. இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நல்வாய்ப்பாக மரம் விழும்போது எந்த வாகனமும் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதி வழியாக பயணித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் இணைந்து மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். ஓசூரில் பௌர்ணமியை முன்னிட்டு மிளகாய் வத்தல் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மோரனப்பள்ளியில் ஸ்ரீ ராகு, ஸ்ரீ கேது, அதர்வன ஸ்ரீ மகா பிரித்யங்கரா தேவி திருக்கோவிலில் பௌர்ணமி தினத்தையொட்டி உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் மிளகாய் வத்தல் மற்றும் நவதானிய திரவியங்களை கொண்டு யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கோத்தகிரியில் குட்டிகளுடன் உலாவரும் கரடியால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கேத்ரின் நீர்வீழ்ச்சி செல்லும் சாலையில் தாய் கரடி ஒன்று தன் முதுகில் 2 குட்டிகளை சுமந்து கொண்டு சாலையை கடந்து தேயிலை தோட்டத்தில் உலா வந்தது. உணவு மற்றும் தண்ணீருக்காக முகாமிட்டுள்ள இக்கரடி சாந்தமுடன் காணப்படுவதால் தோட்ட தொழிலாளர்கள் அச்சமின்றி பணிக்கு சென்று வருகின்றனர். இருப்பினும் பொதுமக்கள் கரடியை வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிட கரையோர பகுதி டெல்டா பகுதியில் விஜயவேல், கருணாநிதி உள்ளிட்ட 4 விவசாயிகளின் மின் மோட்டார்களையும், ஞானமணி, செல்வாம்பாள் விவசாயிகள் வயலில் இருந்த நீர் மூழ்கி மின் மோட்டார்களின் வயர்கள் மற்றும் பியூஸ் கேரியர்களை யாரோ சிலர் கழட்டி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்த விவசாயிகள் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.